கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல ஆனந்தமான குடும்பம், ஆனந்தமான குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? கணவன், மனைவி, பிள்ளைகள், இதான் ஒரு ஆனந்தமான குடும்பம். தாத்தா பாட்டியும் வீட்டில் இருக்கலாம். அல்லேலூயா. அப்ப இந்த குடும்ப வாழ்க்கை ஆனந்தமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். எத்தனோ குடும்பங்கள்ல தகப்பனுக்கு விரோதமாய் பிள்ளைகள், பிள்ளைக்கு விரோதமாய் தகப்பன், கணவனுக்கு விரோதமாய் மனைவி, மனைவிக்கு விரோதமாய் கணவன், இப்படி ஏகப்பட்ட செய்திகளை இந்த உலகத்துல நாம் பார்த்து வருகிறோம். ஆரம்பத்தில் வீரமாக இருந்த குடும்ப வாழ்க்கை நாட்கள் செல்ல செல்ல, காலங்கள் போக போக, ஆண்டுகள் முடிய முடிய ஒரு சோகமான நிகழ்ச்சிக்குள் போய் முடிகிறது. ஆனால் வேதத்தின்படி நாம் வாழ்ந்தால் ஆரம்பம் வீரமா இருந்தது போல அந்தமும் அலங்காரமா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய முடிவும் ஆசீர்வாதமான முடிவாய் இருக்க வேண்டும். அதற்கு வேத வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் சரி. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அன்பாகத்தான் நடத்துவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது, மீனை கேட்டால் பாம்பை எந்த பெற்றோரால் வாங்கி கொடுப்பாங்களா? பிள்ளைகளுக்கு மீன் கேட்டால் மீன் தான் வாங்கி கொடுப்பாங்க. முட்டை கேட்டால் தேள் கொடுக்க மாட்டாங்க, முட்டையை தான் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்ப பெற்றோர்கள், தங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறது போல பரலோக பிதாவும் நமக்கு நல்ல ஈவுகளை வைத்திருக்கிறார். குட்னஸ், நன்மைகள் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலமாக அநேக பாடங்களை கற்று உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். இங்கு செல்ல வேண்டும், இங்கு செல்லக்கூடாது, நல்ல காரியத்தை பேசணும், கெட்ட காரியத்தை பேசக்கூடாது, நம்பிக்கை விசுவாசமாய் பேச வேணும், அவநம்பிக்கையை பேசக்கூடாது. இப்படியெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். ஏன்னா அனுபவ ரீதி அதை அறிந்து பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது நியாயமான ஒரு காரியம். இதுல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருக்குள். அப்ப கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிய வேண்டும். இப்ப ரட்சிக்கப்படாத குடும்பத்துல பெற்றோர்களுக்கு சபையினுடைய, ஆராதனுடைய, செப கூட்டத்துடைய மேன்மை தெரியாது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள், அவங்க நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது பிள்ளைகளுக்கு சொன்னா அதை நீங்க கேட்க வேண்டாம், அதற்கு கீழ்ப்படியக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளதான் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நீ தவறான வழிக்கு போக வேண்டும் அப்படி சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்ல வழிக்கு செல்ல வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனத்தின்படி பெற்றோர்கள் பேசினா அந்த வழிக்கு செல்லணும். ஆனால் தவறான வழிக்கு செல்ல பெற்றோர்கள் ஏன் அந்த காரியம் செய்யணும். குறிப்பாக ஆண்டவருடைய காரியத்துல கர்த்தரை தேடுவதில், கர்த்தரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வதில், அவருடைய காரியத்தில் உள்ள முக்கியத்துவத்தை குறைக்கும் எண்ணமாக பெற்றோர்கள் செயல்பட்டால் அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் வேதம் சொல்லல. அப்போ கர்த்தருக்குள்ள நீங்க பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படி, இது நல்ல குடும்பம். அடுத்தது
பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்ல, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாய் என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பூமியில நீ நன்றாயிருப்பதற்கும் ரொம்ப நாள் ஆயுசா வாழ்வதற்கும் என்ன செய்யணும்? உன் பெற்றோர்கள் பேச்ச கேட்டு நடக்கணும். அப்படி நடந்தா நீ ரொம்ப நாள் வாழ முடியும். அல்லேலூயா. ரொம்ப ஆசீர்வாதமான வாழ முடியும். இது வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. நீ பெற்றோரை கனப்படுத்தினால், பெற்றோரை மேன்மைப்படுத்தினால், பெற்றோரை உயர்த்தி நடத்தினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ நன்றாயிருப்பாய். அல்லேலூயா. நன்றாயிருப்பாய், நீண்ட நாள் வாழ்வாய் என்று வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனை இதுதான். 10 கற்பனையில வாக்கு தத்தம் கொடுத்த கற்பனை. வாக்கு தன்ன உன் பெற்றோர் நீ கனப்படுத்தினா நீ நன்றா இருப்பாய், ரொம்ப காலம் வாழ்வாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இப்ப பிள்ளைகளை பெற்றோர்கள் கோபப்படுத்தக்கூடாது. ஓரளவுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு வாயை மூடிக்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பிள்ளைகள் எப்படி செயல்படுகிறா என்பதை பார்த்து தான் அடுத்த ஆலோசனை கொடுக்கணும். ரொம்ப ஓவர ஆலோசனை கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர்களை பலவந்தப்படுத்தக்கூடாது, அவர்களை நோகடிக்க கூடாது. அவர்கள் வேதம் சொல்லுகிறது, ஆமா, கோபப்படுத்தாமல். கோவம்னா அந்த ஸ்ப்ரிங் இருக்கும், ஸ்ப்ரிங்கை கொஞ்சம் தான் இழுக்க முடியும். அல்லேலூயா. ரொம்ப இழுத்தா ஸ்ப்ரிங் தன்மை போயிடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரிங் இருக்கிற வரைக்கும் ஆலோசனை கொடுக்கணும். திராணி இல்லை, தெம்பு இல்லை, பிரச்சனையாக இருக்குன்னா ஆலோசனையை குறைச்சிக்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஜெபிக்கத்தான் பிள்ளைகளுக்காக. பிள்ளைகளால் முடியாத காரியத்தை செய்ய பலவந்தப்படுத்தக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது. அதுக்கு பிறகு ஜெபிக்கலாம், அன்பு கூறலாம். பிள்ளைகிட்ட அன்பாக இருந்தால் பிள்ளைகள் உணர்ந்து என்ன பண்ணுவாங்க? அந்த தப்பை திருத்துவாங்க. வேதம் சொல்லுது, பிரம்பை கையாலும் தன் மகனை பகைக்கிறான். ஏற்கனவே அவன்கிட்ட அன்பா இருந்தால் பிரம்பை எடுக்க வேண்டாம். அல்லேலூயா. அன்பா இருந்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டா போதும், அது அதை விட பெட்டர் அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தருடைய சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருடைய சிட்சை போதனை கொடுக்கணும். சர்ச்சுக்கு போகணும், நல்ல ஜெபிக்கணும், நல்ல வேதவசனம் வாசிக்கணும், பைபிள் நல்ல தியானம் பண்ணணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், நல்ல வார்த்தையை பேசணும். இப்படி சொல்லி பைபிள் காரியத்தை குறித்து பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுக்குற சிக்ஷை. சில இடத்துல பிள்ளைகள் மறண்டு பிடிக்காங்கன்னா ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணிடலாம். வேதவசனத்தை சொல்லலை, இல்லை நல்லா படிக்கலைன்னா அவங்களுக்கு சில சிக்ஷைகள், ஒரு சோதனை கொடுக்கலாம், ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலாம். சிக்ஷைன்னா அப்படிதான். கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமா என்ன சில தண்டனை கொடுக்கும்போது அதை மீறி பிள்ளைகள் செயல்படக்கூடாது. ஆண்டவருக்கு சிக்ஷை அற்பமாய் என்னாது? ஆண்டவனை சிக்ஷித்தா அது அற்பமா நினைக்காத. ஆண்டவர்கிட்ட பணிந்து தாழ்மைப்பட்டு ஜெபம் பண்ணி அந்த சிக்ஷையிலிருந்து மீளணும். அந்த சிக்ஷை அசால்ட்டு பண்ண கூட சிக்ஷை வந்துடும். அல்லேலூயா. ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கூட பெரிய பனிஷ்மெண்ட் எப்போ வரும்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் அதை அசால்ட்டு பண்ணி நிர்விசாரமாக இருந்து ஏனோ தான் என்று வாழ்ந்தால் அந்த தண்டனை கட்டுகள் பலத்து விடும். அல்லேலூயா. பலமாக சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறிடும். அப்போ ரொம்ப அமைதியாக ஆண்டவருக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிவது பிள்ளைகளுடைய கடமை. பெற்றோர்கள் பிள்ளையை கோபப்படுத்தாமல் கர்த்தருடைய காரியத்தில் சொல்லி வளர்ப்பது பெற்றோருடைய கடமை. அப்போ இதுதான் ஆனந்தமான குடும்பம். அல்லேலூயா. இந்த வசனத்தை கடைபிடிச்சா நம்ம ஆனந்தமாக குடும்பம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் எத்தனையோ குடும்பம் சினிமா கொட்டைகளும் டிவியிலும் எங்கெல்லாமோ கிடந்து கெட்டு குட்டிச்சாராய் போய் அந்த குடும்பத்தில் ஒரு சாட்சி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகளும் எழும்பி அங்கே கிரியை செய்கிறாள். கணவனுக்கு விரோதமாய் மனைவிக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட கிரியெல்லாம் நாம் ஆண்டவர் வசனத்தின் மேலே அப்படி நடக்காது. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள், பிள்ளைகள் ஒற்றுமையாக இருப்பார்கள், குடும்பம் நல்லபடியாக ரன்னிங் ஆகும். அதான் கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமேன், ஆமேன்.